நாளே என்பது இல்லை என்பது என்னோட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்குதுங்க. இந்த கேழ்வரகு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அலசி காய வச்சது. அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்கான்னா இருக்கு. எனக்கு மாவு வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சத்து மாவுக்கான பொருள்லாம் வாங்கி ஒரு வாரம் ஆகும். அத காய வச்சு எடுத்து வச்சு, அது ஒரு வாரம் ஆயிடுச்சு. மாவு மில்லுல கொண்டு குடுத்தா அரைச்சு குடுத்துருவாங்க. ஆனா, இந்த சொந்த மில்ல வச்சுக்கிட்டு நம்ம அரைச்சுக்கிட்டோம்னா, அப்புறம் அரைக்கலாம், அப்புறம் அரைக்கலான்னு சொல்லிட்டு, அ 1 வாரமா இழுத்தடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா கொண்டு வர சொல்லிட்டு, அப்புறம் நேத்து தான் சாயந்திரமா போயிட்டு 7 மணி போல அரைச்சிட்டுருந்தோம். மில்லுலாம் அப்பதான் வேலையெல்லாம் முடிஞ்சு அப்படியே தூசியா கிடந்தது. இனிமே தான் கிளீன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. நான் அந்த டைமுக்கு போயிட்டேன்னா, எங்க அப்பா டென்ஷன் ஆயிட்டாரு. "உனக்கு வேலை நேரமே இல்லையா? காலையிலேயே கேட்டாலும் அப்புறம் அரைச்சுக்கலான்னு சொல்றாங்க. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா, கூட்டம் வந்துருது. சரி எல்லாரும் அரைச்சுட்டு போனதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா, டயர்ட் ஆயிடுது அவங்களுக்கு. கிளீன் பண்ணணும் அப்படின்றாங்க. இப்படியே போயிட்டுருந்துச்சுங்க. ஒரு வழியா கேழ்வரகும், சத்து மாவும் அரைச்சாச்சு. அம்மா கேழ்வரகு அரைச்சு அந்த வாளியில கொட்டிட்டுருக்காங்க. அடுத்து நம்மளோடது தான். அரைச்சு வச்சுட்டு எதுக்காகன்னா பார்த்தீங்கன்னா, இந்த டீ குடிச்சாலாம் தலை சுத்துற மாரி இருக்கு. அதனால மார்னிங் இனிமே வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் போட்டு பால்ல குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே டீயே கிடையாது யாருக்கும். இனிமே இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, பால்ல வெல்லம் போட்டு கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் மாவு எடுத்து இதில் போட்டு ஆத்தி நல்லா குடித்தேங்க. நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னைக்கே வந்து கேழ்வரகு அடைய சுட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கேழ்வரகு மாவை கரைச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்து சின்ன சின்னதா நறுக்கின வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் தான் இல்லையே, பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் முருங்கை இலை போட்டுட்டு, இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி வச்சு, ஒரு 2 பட்டை மிளகா வச்சு, அதாவது வரமிளகா வச்சு அரைச்சி ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கிட்டேன். தாளிக்கலாம் இல்லை, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தக்காளி வைக்காமல் அரைச்சோம்னா அது வெங்காய சட்னி நல்லா காரமாக அரைக்கலாம். பட் என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரம் செட் ஆகலை. அதனால் தக்காளி வச்சு அரைச்சிக்கிட்டேன். இது அழகாக வரும். நல்லெண்ணெய் ஊற்றி சுடலாம். நல்லெண்ணெய் இல்லாதனால லைட்டாக ஆயில் தடவி தான் சுட்டேன். ரொம்பலாம் எண்ணெயெல்லாம் ஊற்றலை. ஏன்னா எனக்கு இதில் வெயிட் லாஸும் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இந்த 2026ல் என்னுடைய டெசிஷன் என்னென்னா, ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். அது ஒன்று தான். நம்ம தான் பழைய சோறை பார்த்தாலே ஆன்னு வாய் எச்சி ஊறிட்டு கை தானாக போயிடுது. நன்றி.